தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மருத்துவர் திரு கருணாநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். திடீர்னு கோவிட் அதிகரிச்சிருக்கு. தமிழக அரசு மாஸ்க் யூஸ் பண்ணுங்க பொது இடங்களுக்கு போகும்போது அப்படின்னு திரும்பவும் கைட்லைன்ஸ் இடத்துக்கு நகர்றாங்க. திடீர்னு ஏன் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர்? இவ்வளவு நாளா இல்லாம ஏன் இப்ப மட்டும் வருது? வெரி குட். என்ன அதாவது மெடிசன் மருத்துவத்தில் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவோம். எதுனாலும் வரலாம் அப்படின்னு நம்ம பேரிடர் அந்த மாதிரி வரலான்னு எப்பயுமே ரெடியாக இருக்கணும். இந்த வைரல் தொற்று வியாதிகளை பற்றி அவங்களோட ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா சீசனாலிட்டி. அதாவது இப்போ ஸ்கூலெல்லாம் ஜூன் மாதம் திறக்குது, மழை இந்த மாதிரி பெய்யும், தீபாவளி வரும், அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி இந்த வைரஸ் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வருது. இது ஏன் அப்படின்னா சில நேரம் டெம்பரேச்சர் குளிர்காலத்தில் ஒரு சில வைரஸ் எல்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லாம் திறக்குது அப்படின்னா எல்லாரும் வீட்டை விட்டு அது திருவிழா கூட்டம் அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆகிறப்ப அந்த டிரான்ஸ்மிசபிலிட்டி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் படுறதுக்கு ஈஸி. அந்த மாதிரி இந்த வைரஸை பற்றி முதல்ல கொரோனா வந்தப்ப இரும்பு கை மாயாவி மாதிரி யாருன்னே தெரியாது. என்ன இவருக்கு யார், இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, இவரோட டிஎன்ஏ இருக்கா, இவர் எப்படி வருவார், மோடஸ் ஆப்பரண்டே எப்படி வரும். நவ் கொரோனா இஸ் 10/1/11 ஆயிடுச்சு. அதனால கவலை அதுக்காக இதை பத்தி கவலையே பட வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், இதை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், பேனிக் பட வேண்டாம், ப்ரிப்பேர்னஸா இருங்க. அதுதான் நம்மளுடைய டாபிக்கே. சரியா? அப்ப நம்ம இது என்ன சொல்றாங்க, எவ்ரி 8 to 10 monthsக்கு ஒருக்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடவை அந்த சீசனாலிட்டின்னு பார்க்க அது ஒரு வகைக்கு இது தமிழ்நாடோ இந்தியாவில மட்டும் இல்லை, ஹாங்காங் சைனால தான் வந்திருக்கு திருப்பியுமே. ஹாங்காங்கு, கொரியா, சிங்கப்பூர் இப்ப அங்கிருந்து வந்துச்சா இல்ல இந்தியாவிலே இங்க ஒரு மியூட்டேஷன் வந்திருக்காங்கிறத நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எய்ம், ஆரிஜின். இப்போ கொரோனாலே ஒரு கான்ட்ராவர்சி என்ன அப்படின்னா, கொரோனா எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதை என்ன பண்ணிடுறாங்க, சைனாவோ அமெரிக்காவோ வல்லரசுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள போட்டினால சயின்ஸை என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் பின்னாடி ஸ்கிரீன் வைக்கிற மாதிரி. நம்ம மெடிசன்ல என்ன வேணும், இல்லை கவர்னன்ஸ்னே என்னாலும் டிரான்ஸ்பேரன்சி வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் நம்ம சொல்லுவோம். அதனால இந்த இதுல நம்ம ரொம்ப விழிப்புணர்ச்சியா இருக்கணும். அதுக்கு மீடியாவோட ரோல் பேரமோன்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் தம்பிங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா சார், இப்போ பெற்றோர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. குழந்தைகளை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா குழந்தைகள் அங்க எல்லாம் ஒன்னா விளையாடுறாங்க. நல்லது. ஒரு வியாதி வந்தாலுமே யாருக்கெல்லாம் இது ஓவரால் வெரி வல்னரபிள், யாருக்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படி இப்ப நம்ம நல்லா தெரியும். வெள்ளம் வந்துச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள வீடெல்லாம் என்ன ஆகும், அப்ப அதனால எல்லாரும் மேல போங்கன்னு சொல்ற மாதிரி இந்த கொரோனாக்கு வல்னரபிள் யாருன்னு பாப்புலேஷன் பார்க்கணும். இது பிளஸிங் இன் டிஸ்கைஸா, அன்பார்ச்சுனேட்டா, ஃபார்ச்சுனேட்டா, எல்லா வைரஸ் வியாதியுமே குழந்தைகளை தான் அஃபெக்ட் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம எக்மோர்ல நீங்க சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இது என்னன்னே தெரியல, இந்த கொரோனா சின்ன குழந்தைகளை அந்த அளவுக்கு தாக்குறது கிடையாது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கொரோனா என்ன பண்ணுது அப்படின்னா ஏஜ் பாப்புலேஷன். இப்பெல்லாம் முன்னாடிலாம் நம்ம இந்தியாவோட ஏஜ் எக்ஸ்பெக்டன்சி 60, 55 அந்த மாதிரி இப்ப 70, 80, 90 வயசுலாம் சாதாரணமா இருக்கு. இப்போ குழந்தைங்களோட அவங்கள தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்கூலுக்கு திறக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு கேரியரா இருக்கலாம். இப்போ ஸ்கூல்ல என் குழந்தை அதுக்கு மூக்குல சளி மூக்குல தண்ணி ஓடி கொரோனாவா இருக்கலாம். அது ரொம்ப சிவியரா வராது குழந்தைங்களுக்கு. ஆனா குழந்தைகள்லாம் என் குழந்தையில இருந்து உன் குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்தோ, இல்ல உங்க குழந்தையில எங்க வீட்டுக்கு வந்தோ, எங்க வீட்டுல ஒரு தாத்தா இருப்பார், இல்ல எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா இருப்பார். அவருக்கு ஏதாவது கேன்சர் இருக்கலாம், இல்ல டிபி இருக்கலாம், இல்ல டயபிட்டிஸ். அந்த மாதிரி பரவுறதுக்கு இந்த ஸ்கூல் திறக்கிறது இதை என்ஹான்ஸ் பண்ணுவே அவங்க ஒரு அஃபெக்ட் பண்றது கிடையாது. அதனால இதுல இன்னொன்னு ஹைட் அண்ட் விஜிலண்டாக தான் நம்ம இருக்கணும். சோ அப்ப நீங்க கேட்ட மாதிரி வல்னரபிள் பாப்புலேஷன் யாரு அப்படின்னா, இப்ப அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், இந்த வைரல் இந்த தொற்று நோய்கள் எல்லாம் நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி, அதுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அப்படின்னா அதுக்கு டேர்ம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். இவங்க இந்த குரூப்புக்கெல்லாம் இம்யூனிட்டி அவ்வளவு சரியா இருக்காது. இப்போ அதுக்கு அகெயின் இப்போ ஏதாவது ஒரு வியாதி ரொம்ப வருதுன்னா ஏழைகள்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி இந்த ஏழைகள் இந்த வியாதிக்கு ஏழைகள் யாருன்னா வயதானவர்கள். அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அவ்வளவு சரியா செனசென்ஸ் வயசாகி அந்த இம்யூனிட்டி அவ்வளவு தான் இருக்காங்க. ரெண்டாவது கேன்சர் வியாதிகள், சுகர், ஹார்ட் டிசீஸ், என்ன இந்த இருதய வியாதி, கல்லீரல், லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், டிபி வந்தவங்க, ஆஸ்மா வந்தவங்க, மால்நரிஸ்ட், அதாவது சாப்பாடே இல்லாம ரொம்ப, அதாவது குடிசைகள், அனீமியா, பெண்கள் அனீமியா, இவங்கெல்லாம் இதுக்கு சசட்டபிள். அப்ப அவங்கெல்லாம் யாருன்னு நல்ல கம்யூனிட்டியில நம்ம அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். வச்சு அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னா மாஸ்க் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ்.
மாஸ்க் தான். இன்னும் கூட நம்ம வந்து இப்ப அரசாங்கம் வந்து ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் போடுங்கன்னு சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் ஃப்ரீயா மாஸ்க் கொடுக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள்லாம் புது கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. அப்போ யூ டிஸ்ட்ரிபியூட் மாஸ்க். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஹெல்த் கேர் இன்ட்ரெஸ்ட்ல உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் வந்து போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 100% குறைக்காட்டினா கூட ஒரு 50% இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி குறைச்சாலே வந்து நமக்கு வந்து நல்லதுதான். இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜப்பானை விட நம்ம எக்கனாமி வந்து என்ன ஆயிட்டு அப்படி இருந்தாலும் வந்து டிபிக்கு நம்ம தான் ஒன்றும் கேபிட்டல். என்ன இந்த மாதிரி மாஸ்க் எல்லாருமே போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னொரு 5-6-10 வருஷத்துல டிபியே கூட நம்ம கன்சிடரபிளா என்ன பண்ணலாம், குறைச்சிடலாம். அப்படி டிபியை குறைச்சாலே இந்தியா வந்து ரொம்ப நல்ல குட் கண்ட்ரியா இருக்கும். ரிச் கண்ட்ரியோ போர் கண்ட்ரியோ நல்ல கண்ட்ரியா. அதனால மாஸ்க் தான் சீப் அண்ட் எஃபெக்டிவ். அதையும் போய் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதாவது ஒரு காய்ச்சல், இருமல், இதே மாதிரி கொரோனா இஸ் ஒன்னானது 10ஓட 1 11 தான் இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு காய்ச்சலோ இருமலோ வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்மசிக்கு தான் போகும். என்ன இல்லைன்னா ஏதாவது ஒரு 24 கிளினிக்கோ ஒரு நம்ம ஃபேமிலி டாக்டர் பாரு, அவர்கிட்ட போய் ஊசி போடுங்கன்னா அவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டக்கூடாது. என்ன அப்ப அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இப்போ என்ன பண்ணணும்னா, காய்ச்சல் வந்திருக்கு நான் போய் பக்கத்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணணும். அது ஒரு சின்ன டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பிளட்ல வந்து ஒரு வியாதி இருந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சுன்னா அது பாக்டீரியாவா வைரஸான்னு கண்டுபிடிச்சாலே போதும். பாக்டீரியானா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பாக்டீரியல் டிசீஸ் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்க, வைரல் டிசீஸா அதுக்கு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சரியா? இந்த இதுதான் நம்ம வந்து மாறணும். இப்ப கொரோனாக்குன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஒரு வைரல் டிசீஸ், பழைய வைரஸ் கொஞ்சம் புதுசா மாறி வந்திருக்கு. அப்ப இது வைரல் டிசீஸ் கண்டுபிடிச்சாலே வந்து நமக்கு வந்து நம்ம வந்து வின் த வார். ஸோ ஒன்லி திங் இஸ் மக்கள்கிட்ட என்ன சொல்றதுன்னா, மாஸ்க் போடுங்க. அதே மீறி இந்த மாதிரி நீங்க வல்லரபுளா ஓல்டேஜா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஆஸ்மா இருக்கா, ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி அதையும் மீறி காய்ச்சலோ மூக்குல இந்த மாதிரி தும்மல், இருமல், இல்ல ஜலதோஷம் வந்துச்சுன்னா ஒரு கார்பரேஷன்ல போய், இல்ல ஏதாவது நம்ம ஊர்ல லேப் எல்லாம் வந்து எல்லாரும் வெளிநாடு மாதிரி இல்லாம நம்ம ஊர்ல லேப் எல்லாம் 24 மணி நேரம் திறந்திருக்கு. யாருனாலும் டாக்டர் சீட்டே இல்லாம கூட போய் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கொடுக்குற ஒரே ஒரு மெசேஜ் என்ன, அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், யூரின் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்குலாம் நல்ல லேப்ல பண்ணலாம். இதை நீங்க பண்ணுங்க. இல்ல உங்க டாக்டர்கிட்ட போய் இந்த பண்ண சொன்னாலே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கும். இப்போ வைரல் டிசீஸ் வந்திருக்கு, ஒரு தாத்தாக்கு இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து வச்சு அப்ப அங்க வச்சு கேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி விட்டு ஐசோலேட் பண்ணிடலாம். அடுத்தவங்களுக்கு வராது. அந்த தாத்தாவும் என்ன பண்ணிடுவார், நல்ல கேர், ஆக்சிஜன், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி இருக்கணும், சீக்கிரமா ஆம்புலன்ஸ்ல அவங்களை கொண்டு போகணும். அந்த மாதிரி இருந்தாலே வந்து கொரோனாவை பொறுத்தவரையில இன்னைக்கு மார்டாலிட்டி ரேட்லேயே ரொம்ப 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 கம்மி தான். ஆனா சார், நம்ம இந்த செகண்ட் வேவ் வந்தப்போ நீங்க சொல்ற மாதிரி மொர்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி வயசானவங்களை பெரிய அளவுக்கு பாதிச்சது, ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்தது. சோ அந்த அச்சம் தான் மக்கள் கிட்ட கோவிட் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதும் திரும்ப மக்கள் பேனிக் ஆகுறாங்க. பேனிக் ஆக வேண்டாம்னு எழுதும். அதான் முதல்ல வந்து யாருன்னே தெரியாது, இரும்புக்காய் மாயாவி மாதிரி இருந்துச்சு. இவர் வர்றாரு என்ன பண்ற, இப்ப நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவங்களுக்கு டிஎன்ஏ இருக்கு, அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல வந்து மத்த ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்ல கூட இருக்கா, தமிழ்நாட்டுல வந்து டிஎம் வைராலஜி இதை பத்தி படிக்கிற கோர்ஸே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. அப்ப இதை வந்து எல்லா மெட்ராஸ்க்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி இது நோன் டெவில் தான், நாட் அன்னோன் கிடையாது. அதனால பேனிக்காக வந்து என்னன்னா, நீங்க வாட்டுக்கு கவலைப்படாம இருக்காதீங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட வீட்டை ஒளிய வேண்டாம், முன்னாடி மாதிரி வீட்டை பூட்ட வேண்டாம். இப்போ வந்து டாக்டர் இருக்காரா, ஊருக்கு போயிருக்காரா, இன்னொரு டாக்டர் போலவா, அந்த மாதிரி கொஞ்சம் விவரமா இருங்க, வேகமாக இருங்கள். சோ டெங்கு மலேரியா ஒரு சீசனுக்கு வர மாதிரி தான். அதேதான், எக்ஸாக்ட்லி அதேதான். இப்ப டெங்குக்கோ மலேரியாக்கோ கூட ஒன்னும் எஃபெக்டிவா வேக்சின் இல்ல. கொரோனா பொறுத்தவரை என்னாச்சு, வி காட் வேக்சின். அதுல இந்தியா வந்து அந்த விஷயத்துல நம்ம we are one among the top. இந்த among the developing countries இந்தியா தான் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதனால டோன்ட் கெட் பேனிக். அப்படியே இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா, இது என்ன இது இன்னும் இந்த ஃபோரன்சிக்னு சொல்லுவோம் கிரிமினாலஜில, அதே மாதிரி சயின்ஸ்ல வந்து இந்த வைராலஜில வந்து இந்த வைரஸை பத்தி நம்ம இன்னும் ரொம்ப இது என்ன சப்வேரியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அதுக்கு இந்த வேக்சின்னால வர, இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. கொரோனால தப்பிச்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறோம், வேக்சின் போட்டவங்க நம்ம இருப்போம். அந்த ஹெர்ட் இம்யூனிட்டி, அதாவது இந்தியா இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி கொரோனா. என்ன we are ready. ஒரு குரூப் தான் அஃபெக்ட் ஆகும். இப்ப எப்படி வார் வந்தா பஞ்சாப்ல உள்ளவங்களுக்கு தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம ரொம்ப நல்லா பாதுகாக்கணும். அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம படிச்சுக்கணும். இப்ப வந்து சைனா, கொரியா, சிங்கப்பூர், ஹாங்காங்லாம் இருக்குதுன்னா இப்ப நம்ம சைனா கூட எல்லாம் மிலிட்டரியில சண்டை பிடிக்கிறோம். சயின்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க கூட கொலாபரேட் பண்ணி இந்த வைரஸை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்டாலிட்டி வந்து கம்மியாகும். நாளைக்கு வேற ஏதாவது வேக்சின், வேற ஏதாவது வியாதி வந்தா கூட இந்த நாலேஜ் வச்சு அதை கம்பேர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்.
சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வேக்சின் பத்தி பேசும்போது இப்ப ஏற்கனவே எல்லாரும் 2 டோஸ் போட்டு, எஸ் அப்புறம் வல்னரபிள் செக்ஷனுக்கு பூஸ்டர் Booster டோஸ் போட்டு கொடுத்தாங்க. 1 to 2 ஷாட் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திரும்ப வேக்சின் போட வேண்டிய வெரி குட். நகருமா? இப்ப என்ன அப்படின்னா, அப்ப வந்து இப்போ ஒரு 85 வயசுல ஒருத்தருக்கு வந்து வேக்சின் போட்டு பூஸ்டர் எல்லாம் போட்டு இருந்தாச்சு. ஒரு கேன்சர் வியாதியே வச்சுக்கிறோம். இப்ப அப்ப அவர் ஸ்டேஜ் 2ல இருந்தார், இப்ப ஸ்டேஜ் 3 ஆயிட்டு. இல்ல அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு, இப்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னா அவருக்கு பூஸ்டர் டோஸ் போடலாம். எல்லாத்துக்கும் உனக்கும் எனக்கும் போட வேண்டாம், இவங்களுக்கு யாருக்கும் போட வேண்டாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு தேவை என்றால் ஒரு பூஸ்டர் டோஸ் வந்து என்ன பண்ணலாம், போடலாம். சரியா? அதாவது ஓவராலா வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் எல்லாரும் போய் வேக்சின் போடணும்னு சொல்லாம ஒரு சில குரூப்புக்கு வந்து வேக்சின் போட்டுக்கிட்டு, இல்ல ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க, போங்க போய் ஆன்டிபாடி பாருங்க, ஆன்டிபாடி கம்மியா தான் இருக்கா, வேணும்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்களே போய் என்ன பண்ணி வேக்சின் இஸ் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தேவையானவங்க வந்து போய் என்ன பண்ணிக்கிறலாம், வேக்சின் போட்டா வந்து இட் மே கிவ் யூ ப்ரொடெக்ட். சார் இப்போ நீங்க நமக்கு நிறைய சாம்பிள்ஸ் வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. அது இந்த கொரோனா எப்படி இருக்குங்கிற மாதிரி அதுக்கு தான் இந்த கொரோனாவோட சிக்னேச்சரை நம்ம என்ன பண்ணணும், நல்லா இது வந்து இந்த மாலிகுலர் பயாலஜி எப்படி மியூட்டேஷன் ஆகுது, என்ன வேரியன்ட்னா இந்த வேரியன்ட் எங்க இருந்து வந்திருக்கு, இப்ப கொரியால இருந்து வருது அப்படின்னா அந்த கொரியால இருந்து ஃபிளைட்ல வர்றவங்கள நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம், அலர்ட்டா இருக்கணும். சரியா? அதுதான் இப்ப இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த எபிடெமியாலஜின்னு சொல்லுவோம் இதை. ஏன்னா காலரா வந்தப்ப காலரா எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு அடிபம்புல இருந்து வந்துச்சு. அந்த அடிபம்பை என்ன பண்ணாங்க, அந்த குழாயை வந்து மூடின உடனே அதே மாதிரி எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு ரொம்ப அதுலதான் நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். மக்களை பயங்காட்டாம இந்த மாதிரி நம்ம வந்து விளையாட்டு இம்ப்ரூவ் அவர் என்ன பண்றது, நம்ம ஆர்மி எல்லாம் எப்படி இப்ப அங்க ரஷ்யால இருந்து வாங்குறோம், சைனா அமெரிக்கால இருந்து வாங்குற மாதிரி நோஹோ பண்ணி மாலிகுலர் பயாலஜியோ அந்த சயின்டிபிக் நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா அப்கிரேட் பண்ணும். சரி, நீங்க ஏஐல இஸ் வண்டர்ஃபுல் டூல் ஃபார் மாலிகுலர் பயாலஜி ட்ரேசிங். சார் இப்போ முக்கியமா இப்போ மக்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னா, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒருவேளை லாக்டவுன் திரும்ப போட்டுருவாங்களோ, மக்கள் திரும்ப ஊர வெளியில, ஏன்னா அரசு கிட்டத்தட்ட மாஸ்க் இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க, திரும்ப நம்பர் இன்க்ரீஸ் ஆனா எல்லாரும் ஐசோலேட் பண்ணாங்க. லாக்டவுன்னால எல்லாத்துக்குமே லாஸ் தான். என்ன அதுதான் அப்ப நமக்குள்ளே வந்து நல்ல கோஆபரேட்டிவ் வேணும். அது இதுலதான் என்ன சொல்றது அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், எது நடந்தாலும் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு போர்டு வச்சு இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அது கொரோனானாலதான் அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஜாலியாக அப்புறம் வந்துடும். இதுலதான் வந்து அதுதான் நான் என்ன சொன்னேன், பேனிக் வேண்டாம், ப்ரிகாஷனா இருந்து டிரான்ஸ்பேரண்டா இருக்கு, இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த ஊர்ல கொரோனா இருக்கு அப்படின்னா அங்க வந்து உங்க எஃபர்ட் எல்லாம் இது பண்ணலாம். என்ன இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா லாக்டவுன் அதாவது எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். பட் இருந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லலாம், இந்த லாக்டவுன் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி 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 லெஸ். 1% அப்படிதான் வராது. நம்ம வந்து அரசியல்வாதி கிடையாது. We don't want to give empty promise. ஒரு ரிமோட் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப இப்ப நம்ம வந்து கரெக்ட் இன்னைக்கு இதுக்கு தான் வந்து என்ன பண்றோம், இப்ப கூட இந்த கார்பரேஷன்லாம் என்ன பண்ணுது, நாங்க எல்லாரும் செடியெல்லாம் வளர்க்க போறோம். இது வந்து நம்ம வந்து இது இந்த ரியல் வார் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் கிடையாது, ஹியூமன் பீயிங்க்கும் நேச்சருக்கும் நடக்கிற வார். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஹேபிடாட் அந்த வன விலங்குகளோட அவங்களோட ஏரியால போய் நம்ம என்ன பண்றோம், குண்டு போட மாட்டேங்கும், அவங்க போய் அங்க போய் ஆக்குபை பண்ணிக்கிறோம். அப்ப அவங்க அங்க இருந்து வனவிலங்கு அந்த வைரஸ் எல்லாம் விலங்குகளுக்குள்ள வைரஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு வந்து, ஸோ அதனால எனிதிங் கேன் ஹேப்பன். இன்னைக்கு நம்ம பண்ற சேட்டைனால என்ன எல்லாமே புது ஒரு வைரஸ் கூட வரலாம், இதை விட மோசமா வரலாம். என்ன இன்னும் சொல்ல போனா அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார்னால அவங்க யாராவது ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேரை போட்டா கூட ஸோ லாக்டவுன் வராதுன்னு சொல்லக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர். இந்த கொரோனானால லாக்டவுன் வர்றது வந்து ரிமோட் பாசிபிலிட்டி. ஆனா இந்த நேச்சரோட டிங்கர் பண்ணதுனால எனிதிங் கேன் ஹேப்பன்ங்கிறது நம்ம அந்த அதுக்கு தான் என்ன சொல்றது, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து நீங்க நல்ல கிரீன் பிளானட்டா மாத்தணும். அப்படியே that is the real cause. Thanks for highlighting that issue. சார் இப்போ நேத்து ஹெல்த் மினிஸ்டர் பேசும்போது கூட யாரும் பேனிக் ஆக தேவையில்லை, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான், பட் இது ஒரு ரொட்டீன் தான், திரும்ப அந்த நம்பர் அப்படியே செட்டில் டவுன் ஆயிருங்கிற இடத்துக்கு தான் அரசு இருக்காங்கன்னா, அரசு கொஞ்சம் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற எதிர்பார்க்கலையா, இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கு? இல்ல அரசு இப்ப கூட என்ன பண்ணலாம், இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர் என்ன சொல்றாங்க, ஆளே இல்ல. சரியா? இவங்க இதை சாக்கு வச்சு என்ன பண்ணலாம், ஒரு கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ் இப்ப ரொம்ப பேர் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஃபீவர் கிளினிக் வச்சு நடத்தலாம். சரியா? இன்னும் என்ன சொல்லலாம், இதைத்தான் சாக்கு வச்சுட்டு எல்லா இடத்துலயும் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஸ்பெஷாலிட்டின்னு உண்டாக்குனா அவர் நம்மளுடைய வலிமை வந்து இதை எதிர்நோக்கிக்கிற நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாக்டவுன் வராது.
ம். எக்கனாமி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா ஹெல்த் இஸ் ஆல்சோ வெல்த். மிலிட்டரிக்கு மட்டுமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ம். ஹெல்த்துக்கு இது பண்ணுங்க, பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன். திஸ் இஸ் த மெசேஜ். ஓகே, இப்ப இது நான் கொஞ்சம் அரசியல் ரீதியா ப்ளீஸ். நகர்த்தணும்னு சொல்றேன். இதுல முக்கியமா நம்ம கோவிட் வந்தப்போ நம்ம ஹெல்த் கேர் தொடர்பான நிறைய அதனுடைய எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு Yes. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மிலிட்டரியை விட ஹெல்த்துக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல மத்திய அரசாகட்டும் மாநில அரசுகளாகட்டும் இப்ப இந்த கோவிட் தொடர்பான விஷயங்களை ஒரு நியூ நார்மல்னா கூட முற்றிலும் இந்த கோவிட ஒழிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லையா? அரசுகள் அதை பண்ண முடியாதா? அதாவது இதை வந்து நம்ம வந்து 100% எதுலையுமே வராது. ம். சரியா? நம்ம எல்லாம் மனிதர்கள். சரியா? ஆனா டிஸ்டிங்ஷன்னா 75%. ம். ஓ இந்தியாவா? இந்தியா இஸ் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம அந்த அப்படி கண்ட்ரி, இது வந்து நாங்க ரொம்ப ரிலீஜியஸ் கண்ட்ரின்னு சொல்றோம், புனிதமான கண்ட்ரிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு 75 வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி நம்ம நாடு ஹெல்த் இது பண்ணணும் அப்படின்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். கொரோனானால தான் நமக்கு என்ன தெரிஞ்சது, ஆக்சிஜனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு. ம். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஈவன் நம்ம 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல் கூட என்ன இல்லை, அவங்க வந்து பணத்துக்காக ஆக்சிஜன் எங்க இருந்தோ வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வண்டிகள் சாலையில நின்னது, ஆம்புலன்ஸ். இன்னுமே நம்ம ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் ஃபயர்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்தா கூட என்ன பண்ண முடியல, we may not be able to save the patient. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப விஜிலன்ட், அகைன் டிரான்ஸ்பேரன்சி. கவர்மெண்ட் வந்து நல்லா எஃபெக்டிவா வந்து குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணணும். இப்ப தமிழ்நாடு, அதான் நான் தான் சொல்றேன்ல, இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நீங்க ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா டிபி வியாதி, நெஞ்சு வியாதி, அது கூட தொற்று நோய்னு ஒரு தனியா ஒரு போர்டை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இன்னுமே இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்குனே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டவரே கட்டலாம். ஓ, தொற்று நோய்க்கு இன்னும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்றீங்களா? நாட் எனஃப் அடிக்குவேட். ஓகே. என்ன இப்ப தமிழ்நாடு வந்து ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவா நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல செஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுன்னு இருக்கு, ஜிஹெச்ல எல்லாம் இருக்கு. நம்ம வந்து எம்டி செஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னும் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கே நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்ல அங்கதான் இருக்கு. ஏன்னா இந்த வைராலஜி வந்து திருநெல்வேலியில ஒரு காலேஜ் தான் இருக்கு. எம்எம்சியில நாளைக்கு போய் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கொரோனா எல்லாம் திருப்பி வருது, ஸோ வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் அவர் சிஸ்டம், எலெக்ஷன் வேற வருது. ஸோ ரேதர் தேன் யார் கூட கூட்டு சேர்றதுக்கு மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட் கூட போய் அவங்க கூட ஒரு கோயலேஷன் வச்சு டிஎம் வைராலஜி வைக்க போறோம், இல்ல டிஎம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வைக்க போறோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து என்ன வரும், அந்த ஒரு புது ஸ்குவாட்ரான் வச்சிருக்கிற மாதிரி. ஸோ இப்போ டெத் வந்து கன்சிடரபிளா என்ன ஆகும், குறையும். இதை பத்தி நம்ம ரொம்ப படிக்கலாம். இன்னும் ஸ்ரீலங்கா இல்ல பாகிஸ்தான் கூட சண்டை இருந்தாலும் we can share ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்கானிஸ்தான் இவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரீஜனல் ஒரு பெரிய ஹெல்த் கேர்ல வந்து வேற ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ தென் தட் வில் கிவ் யூ மோர். இப்போ இன்னைக்குமே ஆப்கான்ல இந்தியன் டாக்டர்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு இந்தியன் ஆர்மியே சொல்லுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஹெல்த் கேரும் அதுவும் ஒரு நல்ல இதுதான். அதுவும் ஒரு நம்ம வேக்சின்ல நம்ம தானே ப்ரொடியூஸ் பண்ணி உலக அதுதான் நான் என்ன சொல்றேன், நம்ம இந்தியால வந்து கேப்பபிலிட்டி ரொம்ப இருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு நல்ல பூஸ்டர் டோஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வெரி 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 லெஸ். ஏன்னா ஆமா, ஏன்னா இன்னும் ஹெல்த் கேர்ல நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப வந்து இந்தியா வந்து எக்கனாமிக்கல ஜப்பானுக்கு பக்கத்துல இருக்கு. ஹெல்த் கேர்ல எங்க இருக்குன்னா சப் சஹாரன் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ நம்மளோட நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து என்ன சொல்லிக்கிறோம், இது வந்து ஹெல்த் கேர் டூரிசம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஒன்லி தி ரிச் கேன் அஃபோர்ட் குட் ஹெல்த் கேர். நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வல்னரபிள் பாப்புலேஷன் தான் வெரி புவர். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து அம்பானி வீட்டுக்கு கூட போயிடலாம். சரியா? சோ அப்ப அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் ரியலி பிகம் ஒரு ரீஜனல் பவர் ஆகும். என்னன்னா இங்க சீனியர் சிட்டிசன் அதிகமா இருக்கிற நாட்டுல தொற்று நோய் நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா வல்னரபிள் அவங்களா இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல இன்னும் அரசு கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா அந்த எல்டர்லி சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் இப்ப வந்து நம்ம இப்பதான் கவர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கு, இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து சுகர் போர்டு வைக்கணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து இந்த தொற்று நோய்க்கெல்லாம் நியூட்ரிஷன், அதாவது நல்ல புரோட்டீன் ரிச் டயட். இன்னும் உமனுக்கு எல்லாம் வந்து அனீமியா இருந்தாலே செத்து போயிடும். புரியுதா? அப்ப அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹெல்த் கேர் இன்ஃப்ரா, அதாவது அது பப்ளிக் ஹெல்த்னு வச்சு இப்ப எல்லாத்துக்கும் இப்ப ஆல் இந்தியா ஷூட் போனீங்கன்னா அங்க அனிமியா கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்றது. இந்த எல்டர்லி பீப்புளுக்கு எல்லாம் வந்து இந்த இப்ப அந்த நல்ல கொரோனாக்கு நல்ல ஆன்டிடோட் என்ன அப்படின்னா அந்த அம்மா கேண்டீன் ஒன்று இருக்கு. அங்க இருந்து சாப்பாடு போட்டாலே அங்க எல்லாம் ஒரு எக், வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்கன்னா 5 ரூபா கொடுத்தா முட்டையும் மாம்பா. இவங்க வந்து பொலிட்டிக்ஸ் அந்த அம்மா கேண்டீன் பேரே என்ன கவர்மெண்ட் கேண்டீன் மாத்திருங்க, இல்ல ரொம்ப காமனா அண்ணா அறிஞர் அண்ணா கேண்டீனோ அப்படி ஏதாவது ஒரு பேரை மாதிரி இட் ஷுட் பி தேர் ஃபார் எவர். எந்த கட்சி வந்தாலும் இருக்கணும். அப்ப வல்னரபிளுக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் இருந்தாலே இந்த மாதிரி டிபி எல்லாம் குறைஞ்சு போயிடும். கொரோனா எல்லாம் வந்தா நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கும். அதுதான் இவங்களுக்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுக்கும். அந்த எக்கனாமிஸ்ட், அந்த இப்ப இந்த எலிலன் ஒரு எம்எல்ஏ அவங்க அப்பா எல்லாம் வந்து எக்கனாமிஸ்ட். அந்த மாதிரி இவங்க நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து இல்லாட்டி லாபி அண்ட் எஜுகேட் தம், இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சும்மா பேனர் எல்லாம் வைக்காம ரியல் ஹெல்த் ரியல் இது வந்து பவர் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு. அவங்கள வந்து நல்லா.
தட் ஷுட் பி த மெசேஜ். எஸ் சார். இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்கவுமே இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப நம்ம ஒருவேளை திரும்ப ஸ்கிரீனிங்கு, அப்புறம் வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க திரும்ப இந்த கட்டுப்பாடுகள் மத்திய அரசு நகரணுமா? கண்டிப்பா. ஏன்னா கடந்த முறை கோவிட் வந்தப்போ நாங்க லாக்டவுன்லாம் தேவையே இல்லைன்னு மத்திய அரசு சொல்லிட்டே சொல்லுவாங்க. அதான் ஆனா வேற வழியே இல்லாம அப்புறம் லாக் பண்ணாங்க. ஹெல்த் கேர்ல இருந்து ரொம்ப லீடர்ஸ் தேவை. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பொய் சொல்லாம ஏன்னா எஸ் இந்த மாதிரி வரலாம், இப்ப நம்மளே என்ன சொல்லணும், கவலைப்படாதுன்னு சொல்லலாம். இல்ல எது வந்தாலும் நம்ம பாக்குறதுக்கு அலர்ட்னஸ் தேவை. அதுக்காக வந்து மக்கள் எல்லாம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள இருக்க பூட்டி வைக்க வேண்டாம். நீங்க வந்து கரெக்டா அதுக்கு தான் இந்த நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. ஏன் அவர் இவ்வளவு லேட்டா வந்தாரு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து பிகாஸ் கொரோனா இஸ் நோன், இட்ஸ் நாட் அன்னோன். இட்ஸ் நோன் அன்னோன். இந்த மாதிரி இந்த வேரியன்ட் நமக்கு தெரியாது. கொரோனா பத்தி நல்லாவே தெரியும். இது எப்படின்னா கமலஹாசன் வந்து ஒரு படத்துல ஒரு ரோல்ல வருவாரு, ஒரு வேஷம் போட்டுட்டு, இன்னொரு படத்துல வேற வேஷம் வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு கமலஹாசன் தான், ஆனா இந்த வேஷத்துல வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி சின்ன வேரியன்ட் தான் இருக்கும். So we know everything. Only thing is that அவங்கள வந்து சீக்கிரமா ஹெல்த் கேருக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துடணும். சோ இப்போ காய்ச்சல் ஃபீவர்னு வந்தா இமிடியேட்டா நீங்க அதுதான் இன்வெஸ்டிகேட் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அதேதான். நீங்க வந்து டாக்டர்ட்ட போய் பார்மசிஸ்ட்க்கு போகாதீங்க. டாக்டர்ட்ட போனா கூட சும்மா ஊசி போட்டுன்னு சொல்லி மிரட்டாதீங்க, அடிக்காதீங்க. டாக்டர் எனக்கு செக் பண்ணுங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, people should take care of themselves. அவங்களோட ப்ரோஆக்டிவா வந்து they should participate in the treatment. எனக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, போய் பார்த்தேன், ஒயிட் செல் கம்மியா தான் இருக்கு, ஹீமோகுளோபின்லாம் நல்லா இருக்கு, அப்பனா நான் சேஃப். அந்த மாதிரி அது எஜுகேட்டடா அவேர்னஸ் இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெத் வந்து ஏன்னா இப்போ நம்ம செகண்ட் வேவ் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒயிட் செல்ஸோட கவுண்ட், பிளட் செல்ஸோட கவுண்ட் தான் ஒரு பெரிய அதேதான். இப்போ எல்லா பிரைமரி சென்டர்லயுமே அப்படிதான் இருக்கு. கரெக்ட். இப்போ வந்து எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் நான் நினைக்கிறேன் இந்த சிபிசி அந்த அனலைசர்லாம் இருக்கு. மக்கள் வந்து அங்க போய் இன்னும் கவர்மெண்ட் வந்து அங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லுவான். இதுதான் ஒரு சாக்கு வச்சு ஒரு கான்ட்ராக்ட் டாக்டரா ஒரு வருஷம் போடுங்க அப்படின்னா you will win the election and also you will win really the heart and minds of the voters or public. அததான் வந்து they should aim. பட் ஆனா தமிழ்நாடு தான் ஹெல்த் செக்டர்ல ரொம்ப முன்னணியில மாநிலமா இருக்குங்கிற ரிலேட்டிவ்லி. இப்ப பீகாருக்கோ யூபிக்கோட இது நல்லா இருக்கும். என்ன இன்னும் கேரளாவுக்கு போனீங்கன்னா நம்மளோட அவங்க பாப்புலேஷன் கம்மி, பட் அங்கதான் தொற்று நோயும் அதிகமாகும். ஏன் அப்படின்னா நல்ல குட் கொஸ்டின். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஏன், அதாவது இப்பதான் அவங்க வந்து நல்லா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மார்க் கொடுக்கணும். அவங்க வந்து என்ன பண்றாங்க, உண்மையை சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா வெளிநாடு கேரளாக்காரங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் ஏர் டிராவல், அதனால வந்து அந்த மாதிரி நம்ம ரொம்ப இது தமிழ்நாடு நல்லா இருக்கு நம்ம. ஆனா அதே மாதிரி ஈக்குவலா நம்ம ஆளுங்களும் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க, புருனைல இருக்கிறாங்க. சரியா? அதனால இன்னும் பங்களாதேஷ்ல இருந்து எத்தனையோ பேர் ஹெல்த் கேர் டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்ல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்.